ஹாய் காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து எதாங்கடா அவன் புதுசாக வந்து டெய்லி வந்து ரெகுலராக கிரிக்கெட் பேட்டிங் வீடியோ, பவுலிங் வீடியோ, நெட்ஸுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணி அது மாதிரி தான் வீடியோ போடுவானே. இப்போ நான் புதுசாக வந்து பேசிலாம் வீடியோ போடுறேனே, என்ன பழைய மாதிரி பேசுகிறேன்னு கேட்டேன். ஆமாம் கைஸ், நான் பழைய மாதிரி இப்போ பேச போகிறேன். சிலதெல்லாம் பேசி நான் வீடியோ போட போகிறேன். ஏன்னா இப்போ ரெகுலராக கிரிக்கெட் ஆடி வீடியோ போட்டு பேசி வீடியோ போடுறது நம்ம அவ்வளோ தவிர்க்கிறோம். அதனால் பேசி வீடியோ போட்டு நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நமக்கு வந்து கெயின் ஆகும், நிறைய நாலேஜும் வந்து நமக்கு வரும். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நான் இப்போ ஹாஸ்பின் போடுறேன் கைஸ். இப்போ நான் ரீசெண்டாக ஹாஸ்பின் வீடியோஸ்லாம் போடும்போது நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறது, நிறைய பேர் எனக்கு வெளியே சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மூணு டைப் ஆஃப் ஆன்சர் தான் நான் வந்து நிறைய இடத்துலேருந்து கேட்டிருக்கேன். அதில் 3 டைப் தான் வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ ஹாஸ்பின்லாம் போடுற, ஆக்ஷன்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல, தூக்கி போடுற, டேர்ன் பண்ணுற பரவாயில்ல, ஆனால் நீ ஸ்டெம் டு ஸ்டெம் போடு, நீ எதுக்கு வந்து ஒயிட்டில் குத்தி உள்ளே எடுக்கிற, ஸ்டெம் டு ஸ்டெம் போடு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் வந்து அது முதல் தடவை அது முதல்ல டைப் அது நிறைய பேர் என்கிட்ட அதுதான் சொல்கிறாங்க. அது முதல்ல செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாஸ்பின் சரியாக போடுற, கரெக்டாக டேர்ன் பண்ணுற, நீ ஒயிட்டில் குத்தி உள்ளே எடுக்க பாரு, நீ வந்து லென்த்து கரெக்டாக போட்டு ஒயிடு நீ கரெக்டாக போட்டு வெளியே எடுக்கிற, ஆனால் வந்து ஒயிடு போய்டும், அதனால் ஒயிட்டில் குத்தி உள்ளே எடு, அப்போ தான் நல்லா டேர்ன் ஆகும், நல்லா அப்போ தான் போக முடியும்ட்டு. ஆனால் ஒயிட்டில் குத்தி டேர்ன் ஆனால் என்னன்னா, 2 பால் ஓகே கைஸ், 3வது பால் இறங்கி வந்து வச்சிட்டாங்கன்னா வந்து 6 போய்டும். அதான் பிரச்சனை. இப்போ இல்லாட்டி பேக் ஃபுட்லாம் போனால், இப்போ என் ஊரே இப்போ என்னோட ஹாஸ்பிட்டலே வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக தான் போடுறேன், என்னால் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போடுறேன்னு நானே சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக நல்ல ஒரு பேட்ஸ்மேன் வந்தாங்கன்னா, நான் ஒரு ஹாஸ்பின் போடுறேன், இதெல்லாம் ஹாஸ்பினே கிடையாது, ஆனால் போடுறேன். இதெல்லாம் வந்து நான் ஃபுல் டைம் ஹாஸ்பிட்டலாக இருக்குது, ஆனால் கூட எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலாக போடுறது இது வந்து சரியில்லைன்னு சொல்கிறேன்னா, என் ஹாஸ்பிட்டலே சரியில்லைன்னா நான் போடுறது ஓகே கைஸ், நான் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல போடுறேன். நீங்கள் கூட என்ன சொல்கிறீங்க, எல்லாரும் நிறைய பேர் பார்க்குறவங்க சொல்கிறாங்க. ஆனால் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் பேட்ஸ்மேன் வரும்போது வந்து பேக் ஃபுட்லாம் போனால் தூக்கி நாட்டுறாங்க, எங்கே கீச்சுறாங்க என் பால். பேக் ஃபுட்லாம் போனால் பேக் ஃபுட்லாம் போய் விடக்கூடாது. நான் முக்கால்வாசி பால் பேக் ஃபுட்டில் போக விட்றேன் பேட்ஸ்மேனை. பேக் ஃபுட்டில் போக விட்டு என் பால்லாம் கீச்சிடுவாங்க. நான் வந்து நல்லா பயந்து போடுறேன் ஹாஸ்பிட்டல். பேக் ஃபுட்டில் போக விடுறது, பால் எப்பவுமே நான் தூக்கி போடுறேன். எதுக்கு? ஃப்ரண்ட் ஃபுட்டில் பால் வந்து முன்னாடி வர வைக்கணும். முன்னாடி வந்து ஸ்பின் பண்ணும்போது தான் முன்னாடி வருவான் பேட்ஸ்மேன். அப்போ தான் மிஸ் ஆனால் ஒன்று ஸ்டெம்ப் அடிச்சிடும், இல்லை விக்கெட் கீப்பர் பிடிச்சி அடிச்சிடுவான், இல்லை பேட்டில் எங்கன்னா க்ளோஸில் பேட் எட்ஜ் அந்த மாதிரி எதனா ஆகிடும். இதே பின்னாடி பக்கமாக கரெக்டாக நின்றத்துலேருந்தே போடுற மாதிரி தான் அப்படியே அடிச்சிடுவாங்க, இல்லை பேக் ஃபுட்டில் போட்டு அப்படியே தூக்கி நாட்டுவாங்க. அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போடுவது. ஏன்னா தூக்கி முன்னாடி போட்டு அதனால தான் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிறேன் ஹாஸ்பிட்டல் போடுவது. ஏன்னா நான் வந்து நார்மலாக ஹாஸ்பிட்டல் போடும்போது ஏன் ப்ரெஷர் ஆகிறேன், மெட்ஸில் எல்லாத்துலையும் ஏன் ப்ரெஷர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் ப்ரெஷர் கேஸ். அது எதாவது கேட்டிங்கன்னா, பேக் ஃபுட்டில் போய் வச்சு அடிச்சிடுறாங்க பால். அதனால் வந்து ஈஸியாக கிரவுண்டோட அடிக்கும் போது பவுண்டரிஸு இல்லை சிங்கிள்ஸு வந்து டபுள்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால் ஈஸியாக பால் வந்து அடிச்சிடுறாங்க. அதனால் வந்து எப்பவுமே எனக்கு தூக்கி போட்டு தான் போடுவேன். அதனால் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஆஃப் சைடு போட்டு லெக் சைடு ஆஃப் சைடு போட்டு டேர்ன் பண்ண நல்லா டேர்ன் பண்ணேன். ஏன் அது மாதிரி டேர்ன் பண்ணுறதில்ல, நான் கூட ஏன் டேர்ன் பண்ண மாட்டேன்னா, அவ்வளோ டேர்ன் பண்ண மாட்டேன். சில பேர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு போட்டு அப்படி எடுக்கிறேன். ஏன் ஸ்டெப்பு முக்கால்வாசி பால் நான் எதுக்கு போடுறேன்னா, அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறீங்க ஸ்டெப் போடாங்க. அதுதான் கரெக்டான இது ஆஃப் ஸ்பின்னுக்கு. ஸ்டெப் டேர்ன் பண்ணுறதோட ஆஃப் ஸ்பின் நான் வந்து நல்லா ஃபாஸ்ட்டும் வேணும், ஆக்ஷனும் வேணும். ஸ்டெப் தான் மெயினாக முக்கியம். டேர்ன் பண்ணுறதோ இல்லை ஸ்டெப் கரெக்டாக. இப்போ ஆஃப் சைடு இப்போ 3 ஸ்டெப் இருக்குது கைஸ். ஆஃப் சைடு குத்திரியா, நடுவில் இந்த மிடில் ஸ்டெப்பு இல்லாட்டி லெக் ஸ்டெம்பில் அடி இந்த மாதிரி போடணும். அதை விட்டு வந்து ஆஃபில் குத்தி லெக்கில் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா 1 பால் 2 பால் ஓகே, 3வது பால் பேட்ஸ்மேன் பார்த்து அடிச்சிடும், அதான் பிரச்சனை. இப்போ வந்து 1 டைப் 2 டைப் சொல்லிட்டேன். 3வது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து 3வது டைப் பர்சன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 3வது டைப்பு அது வந்து பால் கரெக்டாக தான் போடுறேன் கைஸ். ஆனால் பால் வந்து கரெக்டாக ஆக்ஷன்லாம் கரெக்டாக இருக்குன்றாங்க. நான் வந்து கரெக்டாக டேர்ன் பண்ணிருக்காங்க, நான் ஸ்டெம் போட்டேன்னா கூட ஆஃப் சைடு குத்தி லெக் சைடு எடுக்கிறேன், நல்ல டேர்ன் பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் வந்து திணறாங்க பால் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்ன பிரச்சனைனா, இப்போ ஆஃப் சைடு போட்டு லெக் சைடு எடுக்கிறேன், அதெல்லாம் கூட கொஞ்சம் ஸ்டெம் போடுறேன், பால்லாம் கரெக்டாக ஆக்ஷனோட ரிலீஸ் பண்ணுறேன். கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது ஆக்ஷனில், அது மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பேன். அடுத்த வீடியோஸ்லேருந்து கொஞ்சம் ஆக்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணி போடுவேன். அது வந்து கொஞ்சம் எதுக்கு ஆக்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறேன்னா, கொஞ்சம் தலை சில வாட்டி போயிடுது, சில வாட்டி கீழே குடிச்சிடுறேன், சில வாட்டி வந்து சைடில் போயிடுது, சில வாட்டி கை சைடில் போயிடுது. அதனால் கொஞ்சம் சில வாட்டி கவனம் பால் நான் கரெக்டாக போட்டுருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, பால்லாம் கரெக்டாக தான் எனக்கு வருதுன்னு. மற்ற பேட்ஸ்மேன் எப்படி அவங்க ஆடுறாங்க, என்ன என் பால் ஆடுறாங்களா, எப்படி ஆடுறாங்க, அது அவங்களுக்கு தான் நீ கேட்கணும், அவங்க தாட்டு தான் அது என்னன்னு தெரியல. ஆனால் வந்து 3rd டைப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து கரெக்டாக தான் எல்லாம் போடுறப்பா, ஆனால் வந்து பால் வந்து ஸ்லோவாக வருது, ஃபாஸ்ட்டாக போடு. இப்போ ஜடேஜாலாம் பார்த்துக்கோங்க, ஜடேஜா வந்து 90 கிலோமீட்டர் போடுவார். அந்த மாதிரி நீ வந்து 90 கிலோமீட்டர் இப்போ ஜடேஜா போடுறேன்னா, மற்ற பவுலர்லாம் ஜடேஜா மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் பவுலர் எல்லா லோக்கல் பவுலர்லேருந்து எல்லா பவுலரும் ஒரு அளவுக்கு ஸ்டேஜ் ரீச் ஆகிட்டாங்கன்னா, அவங்க வந்து ஆஃப் ஸ்பின்னோ ஃபீல்டரோ இல்லை ஆஃப் ஸ்பின்னோ லெக் ஸ்பின்னோ ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் போடுவாங்க. நான் எதுவும் ஸ்லோவாக போடுறேன்னா, தூக்கி அப்படியே அழகாக ஸ்லோவாக போட்டால் பேட்ஸ்மேன் வந்து ஒன்று இறங்கி வருவார், இல்லை வந்து இந்த இடத்துல இருந்தால் கூட டேர்ன் ஆகும். அப்படியே இல்லையா, ஃப்ரண்ட்டில் குதிச்சுன்னா எப்படி இருந்தாலும் ஆடி தான் ஆகணும், அந்த பால் மிஸ் பண்ண முடியாது. அதனால் ஆடும் போது எட்ஜா இல்லை எல்பிடபிள்யூ இல்லை போல்டு இல்லாட்டி மிஸ் ஆனால் ஸ்டெம்ப் அவுட்டு, அந்த மாதிரி எதனா ஒரு ஷாட்டில் பேட்ஸ்மேன் அவுட் ஆகிடுவாங்க, இல்லாட்டி எதனா ஒரு ஷாட்டில் பால் மேடின் ஆகிடும். பால் டிஃபென்ஸ் வச்சா அந்த மேடின் ஆகிடும் அந்த ஓவர் எப்படியாது. அதை தான் நான் பார்க்குறேன். அதை தவிர்த்து நான் ஃபாஸ்ட்டாக போகிறது ஏன் ஃபாஸ்ட்டாக போடலன்னா,
என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஓவர்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பால் ஆஃப் ஸ்பின் போடுவேன், அடிக்கிறானா செகண்ட் பால் வந்து அதே ஆஃப் ஸ்பின்னாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மீடியமாக போடுவேன், அதுவும் அடிக்கிறாங்களா தேர்ட் பால் கேரம் பால், அந்த மாதிரி வந்து வேரியேஷனை மாற்றி தேர்ட் பால் இப்போ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அந்த மாதிரி சொன்னல ஆஃப் ஸ்பின் கேரம் பால் அந்த மாதிரி அதே மாதிரி போட மாட்டேன். சும்மா அந்த வீடியோவில் சொல்லக்கூடாது, அதெல்லாம் வந்து நம்ம டெக்னிக்கல் நம்ம போலிங் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் உங்களுக்காக சொல்கிறேன் எல்லாமே. நான் வந்து என்னோட கிரிக்கெட் என்னோட ஆஃப் ஸ்பின் என்னோட பேட்டிங் எல்லாமே உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எதாவது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி தப்பு பண்ணுறது தம்பி, இந்த மாதிரி கரெக்டாக சொல்லு தம்பி, அது மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் வந்து நான் கேட்டுக்கிறேன் இது கைஸ். அதனால் வந்து நான் எதுக்கு வந்து மாற்றி பால் எப்பவுமே நான் வந்து ஆஃப் ஸ்பின் போடுறது இல்லை, கேரம் பால் போடுறேன்னா ஆஃப் ஸ்பின் கேரம் பால் மாற்றி போடணும். ஆனால் இப்போ வந்து ஆஃப் ஸ்பின்னர்னா ஆஃப் ஸ்பின்னே தான் போடணும் கிடையாது, அதனால கேரம் பால் போடுறேன் நடுவில். ஆனால் வந்து எனக்கு ஆஃப் ஸ்பின் கேரம் பால் தான் ஓரளவுக்கு டீசெண்டாக வருது. இந்த ஆம் பால் தூசரா இந்த வந்து ஃப்ளிப்பர்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் நான் போடுறதுக்கு. அதனால தான் ஆஃப் ஸ்பின் எல்லா வீடியோவில் ஆஃப் ஸ்பின் முக்கால்வாசி வீடியோவில் வந்து கேரம் பால் ஏன் போடுறேன்னா அந்த 2 மட்டும் தான் எனக்கு ஒழுங்காக வருது. கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க, கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக போட்டு டர்ன் பண்ணுவேன். இதே தூசரா ஃப்ளிப்பர் அந்த மாதிரிலாம் பால் வந்து கரெக்டாக ஆக மாட்டேங்குது. ஃப்ளிப்பர்லாம் வந்து கரெக்டாக நல்லா ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் நல்லா ஒரு ட்ரைனிங் எடுத்த பவுலர்லாம் போட முடியாது. அதெல்லாம் வந்து சரியான ஒரு பவுலிங் வேணும். அதெல்லாம் ஃப்ளிப்பர் போட்டலாம் எல்லாருமே, ஆனால் சரியாக போடணும். அதெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்லோவாக போயிட்டு நம்ம அப்படியே ஃபாஸ்ட்டாக பால் போகும் கரெக்டாக குத்தும் போது. அதான் வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போகிறது. அதெல்லாம் வந்து நல்ல ட்ரைனிங் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கிரிக்கெட்டில். அதனால் வந்து நிறைய பேர் என்கிட்ட தான் சொன்னாங்க. இப்போ 3 டைம் சொன்னேன், அந்த டைமில் தான் கேஸ் இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன். ஆஃப் ஸ்பின் வந்து நிறைய பேர் தப்பு சொன்னீங்க, ஆனால் வந்து அதை திருத்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து ஹிந்தி இது நார்த் இந்தியாவிலேருந்து, அதுவும் இல்லாமல் கேரளாவிலேருந்து, சில பேர் தமிழ்நாட்டிலேருந்துலாம் எனக்கு நிறைய சப்போர்ட் வருது. இந்த கேரளாவிலேருந்து கமெண்ட்ஸு, அப்புறம் இது நார்த் இந்தியாவிலேருந்து சில கமெண்ட்ஸு, அப்புறம் வந்து சென்னையிலேருந்து சில பேர் தமிழ்நாட்டில் அங்கேருந்து இங்கே இருந்தெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. எங்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணணும். நீங்களெல்லாம் நான் இல்லை கைஸ், அதனால் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும் தான் என்னால் வளர முடியும். வளர்ந்தா வந்து நான் வந்து இப்போ எதனா ஒரு கிரிக்கெட் மீட் ஆகும்போது அவங்களோட வந்து நான் பேச முடியும். அவங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்து உங்களோட யூடியூப்பில் வீடியோவாக போடுவோம். அப்போ உங்களுக்கும் வந்து அதில் பார்க்கும்போது ஒரு கிரிக்கெட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க பேசுகிறதா கேட்கும்போது உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். அவங்க வந்து சொல்கிறாங்களே வந்து அவ்வளோ பேசுகிறதெல்லாம் வந்து கம்யூனிகேட்டில் கரெக்டாக இருக்குது, சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறது நான் பேசுகிறது எல்லா கிரிக்கெட்டர்ஸோட வந்து ஷேர் பண்ணிப்பேன். என்னோட கிரிக்கெட் லைஃப், என்னோட கிரிக்கெட் ஜேர்னி எல்லாம் ஆஃப் ஸ்பின் எப்படி போடுறேன் எல்லாமே இனிமேல் நான் வந்து ஒரு வீடியோவை அப்பப்போ வந்து என்னென்ன பண்ணுறேன் கிரிக்கெட் லைஃப்பில் எப்படி போதும் நல்லா ஷேர் பண்ணி தான் பேசிப்பேன். இந்த வீடியோவில் வந்து அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட நம்ம வந்து என்ன பண்ணுறேன்னு நிறைய பேர் என்ன சொல்கிறேன்னா, நீ பேட்டிங் ஆடுறது போலிங் ஆடுற கேட்டீங்க. நான் வந்து போலிங் ஆடுற டேஸ் ஆஃப் ஸ்பின் போடுவேன். அப்புறம் வந்து ஃபீல்டிங் வந்து பக்காவாக பண்ணுவேன். ஃபீல்டிங் வந்து பரவாயில்ல, கிரவுண்டோட வரும்போது அப்படியே நிற்பேன் கரெக்டாக வந்து ஆங்கிளில் பிடிச்சி அப்படியே நிற்பேன். ஆனால் வந்து பால் சில பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவேன், முடியாது, அது வந்து தடுத்துருவேன், அப்புறம் பிடிச்சிடுவேன். அப்புறம் வந்து பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து பேட்டிங் வந்து ஆடுறேன்னா டிஃபென்ஸும் வைக்க மாட்டேன், அட்டாக்கிங் ஆட மாட்டேன். தரையோட 2 பால் 3 இப்போ 2 பால் டிஃபென்ஸ், ஃபஸ்ட்டு 2 பால் எப்பவுமே வந்த ஃபஸ்ட்டு பால் டிஃபென்ஸ் வைக்கணும், செகண்ட் பால் டிஃபென்ஸ் வைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பால் டிஃபென்ஸ் வைக்கணும், பவுலர் எப்படி போடுறான்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பால் எப்படி வருது, பவுலர் எப்படி போடுறானான்ட்டு. அடுத்த பால் என்ன நினைப்போம், அடிச்சாடுவோம், இல்லாட்டி நம்ம அடுத்த பால் சிங்கிள் கன்வெர்ட் பண்ணுவோம், நம்ம ரெடியாக இருப்போம். பேட்ஸ்மேன் பவுலர் என்னன்னு சொல்லுவோம், அடுத்த பால் எப்படி இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட் பால் டிஃபென்ஸ் வச்சுருவோம், அப்படியே சிங்கிள் டபுள் தான் கன்வெர்ட் பண்ணுவோம். அதனால் நம்ம வந்து வேறு பாலை மாற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு வேறு பால் போடுவார். இன்ஸ்விங் போட்டால் அடுத்த பால் அவுட் ஸ்விங் போடும். அப்போ டிஃபென்ஸ் வைக்கும்போது அவுட் ஸ்விங் வரும். அப்போ வந்து பிடிச்சிக்கணும் கரெக்டாக. ஏன்னா இன்ஸ்விங் போட்டார்னா அடுத்த பால் அவுட் ஸ்விங் வருது. அப்போ வந்து பவுலர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை, நல்லா ப்ரொஃபஷனலாக ஆடுறது. அதுவும் நல்லா கெஸ்ஸிங் இருக்குது, ஒரு ப்ரெடிக்ஷன் மைண்ட் நிறைய இருக்குது பவுலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பாலை கெஸ் பண்ணி ஆடணும் கைஸ். எடுத்த உடனே போய் அட்டாக்கிங் ஆடக்கூடாது, எடுத்த உடனே போய் நம்ம அடிச்சு ஆடக்கூடாது. ஃபஸ்ட்டு போனால் டிஃபென்ஸ் வைக்கணும், அந்த மிடில் ஸ்டெம்ப் அதெல்லாம் கார்டெலாம் பார்த்து நின்று கரெக்டாக டிஃபென்ஸ் வச்சு கிளாஸியாக ஆட பாருங்க. நீங்கள் வந்து அடிச்சாடணும். சிவன் துபே, ஆண்ட்ரேஸில் அவங்களாம் ஆடுறாங்கன்னா அவங்க ரோலு அந்த நேரத்தில் இறங்குறாங்க, அப்படி தான் ஆடுறாங்க. நீங்கள் வந்து கிளாஸியாக ஆடுங்க, நல்லா கிரிக்கெட் ஆடுங்க, நல்ல லைஃப் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து நல்லா கிரிக்கெட் ஆடினீங்கன்னா நல்ல லைஃப் உங்களுக்கு. நல்லா வந்து நீங்கள் கிரிக்கெட் ஆனால் நல்ல லைஃப்பில் எனக்கு தெரியாது, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லிக்கோங்க. நான் சும்மா இதை வந்துச்சு வாயில் வந்துச்சு சொல்லிட்டேன். கிரிக்கெட் லைஃப்பில் எனக்கு தெரியாது. இது மாதிரி தான் எனக்கு ஜேர்னிலாம் வந்து நான் போயிட்டுருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எப்பயும் நான் வந்து இப்போ தான் போயிட்டுருக்கேன். அப்புறம் வந்து கிரிக்கெட்டில் நல்லா வந்து ஆடுறேன் கைஸ். உங்களோட தாட்டில் நான் எப்படி ஆடுறேன், நல்லா ஆடுறேன்னா மோசமாக ஆடுறேன்னா நீங்கள் சொல்லிக்கோங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். நான் பேட்டிங் வந்து நான் சொன்னல, நான் எப்பவுமே வந்து டிஃபென்ஸும் ஆட மாட்டேன், அட்டாக்கிங் ஃபஸ்ட்டு 2 பால் டிஃபென்ஸ் வைப்பேன். அதோட நம்ம பேசுறது மாற்றி போயிட்டோம் பார்த்தீங்களா டாப்பிக்கு. பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங் ஆடும்போது ஃபஸ்ட் டிஃபென்ஸ் வைப்பேன், அப்புறம் தான் வந்து செகண்ட் பால் டிஃபென்ஸ் வைப்பேன். ஏன்னா பவுலர் வந்து திடீர்னு மாற்றி போட்டாங்கன்னா அப்புறம் அந்த பால் டிஃபென்ஸ் வைக்கணும். தேர்ட் பாலில் வந்து லைட்டாக அப்படியே கேப் பார்த்து அடிக்கணும், கேப் பார்த்து அடிச்சு சிங்கிள், அப்புறம் 4th பால் டிஃபென்ஸு, அப்புறம் 5th பால் சிங்கிள். அது மாதிரி ஆடி ஒரு ஓவரில் கண்டிப்பாக ஒரு 6 அப்படின்னா ஒரு 4 எதனா ஒன்று அடிங்க. எதனா ஒன்று அடித்தா மட்டும் தான் வந்து ஒரு அடுத்த நான் சிக்கரில் இருக்கிறவங்களுக்கு வந்து
ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்க மேலே. ஏன்னா வந்து ஸ்ட்ரைக் நிற்கிறானே கரெக்டாக ஆடுவானே, நம்ம வந்து சிங்கிள்ஸ் டபுள்ஸ் கன்வெர்ட் பண்ணுவோம். நான் ஸ்ட்ரைக்கர் வந்து ஒரு மைண்டில் இருப்பா, நீங்கள் ஒரு மைண்டில் இருப்பீங்க. அதனால வந்து நான் ஸ்ட்ரைக்கர் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி அவங்கள வந்து ஆட வைக்கணும். அதுவும் அவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நீங்கள் இருக்கணும். அப்போ தான் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் உங்களுக்கு கூட ரெண்டாக செட் ஆகி நல்லா செட் ஆகி நீங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு 150, 100, 200 அடிக்க முடியும். அவ்வளோதான் கைஸ் சொல்கிறேன். நான் எப்படி ஆடுவேன்னு நான் சொல்லிட்டேன். நீ டிஃபென்ஸாக ஆடுவேன், நான் அடிச்ச நேரத்தில் அடிச்சு ஆடுவேன். நான் எப்பவுமே வந்து 6 அடித்தாலும் 4 அடித்தாலும் ஃப்ளாட்டாக தான் அடிப்பேன். எனக்கு அவ்வளோ ஹைட்டு, சிவன் ஹைட்டு, டோனி ஹைட்டு அவ்வளோ ஹைட்லாம் அடிக்க தெரியாது. அதனால் வந்து ஃப்ளாட்டாக தான் 6 அடித்தாலும் ஃப்ளாட்டு தான், 4 அடித்தாலும் ஃப்ளாட்டு தான். எப்பவுமே கிரவுண்டோட தான் அடிக்க பார்ப்பேன். 6, 4 அடித்தாலும் ஃப்ளாட்டாக தான் அடிப்பேன். எனக்கு அவ்வளோ ஹைட்டாக அடிக்க வராது. ஹைட்டாக அடிக்கிறது பவரும் இல்லை என்கிட்ட. அதனால் அடித்தாலும் வந்து கரெக்டாக டைமிங் பார்த்து ப்ளேஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். அப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு எனக்கு எதிரில் வந்து இப்போ நான் பேட்டிங் ஆடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எதிரில் என்ன மாதிரி பேட்டிங் ஆடுறவங்க இல்லாட்டி என்னோட கீழே ஆடுறவங்கன்னா நான் கொஞ்சம் பார்த்து சிங்கிள் எடுத்து அவங்களுக்கும் வந்து ஆட வச்சுட்டு ஆடுவேன். இதே எனக்கு எதிரில் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு நான் எப்படின்னா ஒரு சிங்கிள் எடுத்து ஃபஸ்ட்டு பாலே டிஃபென்ஸ் வைப்பேன். செகண்ட் பால் வந்து என்ன ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் பாலே எப்படியே டிஃபென்ஸ் வைக்க பார்ப்பேன். டிஃபென்ஸ் வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா தேர்ட் பால் வந்து டிஃபென்ஸ் வைக்க மாட்டேன், அடிச்சாடவும் மாட்டேன். சிங்கிள் கட்டிட்டு நான் அந்த ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் இல்லாட்டி நல்ல ஒரு கிரிக்கெட்டர் ஆடுறாரு எங்கள் பார்ட்னர்ஷிப் போடுறல நான் சைக்கிள் நிற்கிறேன், அவருக்கு சைக் கொடுப்பேன். ஏன்னா நான் வந்து நம்ம ஆடலைன்னா கூட கைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ் நல்லா கேட்டுக்கோங்க. பேட்டிங் ஆடுறீங்கன்னா நீங்கள் போய் ஒரு டீமுக்கு ஆடலைன்னா கூட நீங்கள் ஸ்ட்ரைக் நிற்கிறீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் ஆடலைன்னா கூட நான் ஸ்ட்ரைக்கருக்கு ஸ்ட்ரைக் மாற்றிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் ஆடுறீங்களோ ஆடலையோ நான் ஸ்ட்ரைக்கரை தான் ஆடுற மாதிரி பிளேயராக இருந்தால் ஆட வைங்க அவங்க. ஏன்னா நீங்களும் ஆடாமல் நான் ஸ்ட்ரைக்கரும் ஆடாமல் ரன்ஸு போகாமல் மேடின் ஆகிட்டே இருந்ததுன்னா கடைசியில் விக்கெட்டே வந்துட்டே இருந்ததுன்னா அப்புறம் ப்ரெஷர் ஆகிடும், ஸ்கோர் கம்மியாகிடும். நீங்கள் ஆடலைன்னா கூட நான் சேர்க்குறதுக்கு சிங்கிள் தட்டி அவங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடு. ஃபஸ்ட்டு பால் நீங்கள் ஆடுறீங்களா, செகண்ட் பால் சிங்கிள் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பால் நீங்கள் ஆடுறீங்களா டிஃபென்ஸ் வைக்கிறீங்க, செகண்ட் பால் சிங்கிள் எடுத்து நான் சேர்க்கு ஸ்ட்ரைக் கொடுங்க. இந்த ஓவர் ஃபுல்லாக ஆடுற நல்லா பிளேயராக இருந்தால் இந்த ஓவர் ஃபுல்லாக நீங்கள் ஆடிக்கோங்க மச்சி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் ஆடிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுங்க. அப்படி வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு டீமில் நல்லா நீங்கள் வந்து ஆடுற பிளேயராக இல்லைனா கூட நல்லா சப்போர்ட்டராக இருப்பீங்க நீங்கள் உங்கள் டீம். அதனால் கூட உங்கள் டீமில் வந்து உங்களை வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நான் வீடியோவில் சொன்னது இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். இதோட நம்ம கிரிக்கெட் பற்றி நிறைய இப்போ ஓரளவுக்கு பேசியிருக்கோம். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் என்ன கிரிக்கெட் பற்றி பேசணும், நான் கிரிக்கெட் பற்றி நிறைய பேசுறதுக்கு இருக்குது. இதோட வீடியோ போய் லென்த்தாக போயிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து இதோட அடுத்த வீடியோவில் பேசிக்கலாங்க. கைஸ் நம்ம இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். சைனிங் அவுட் கிரிக்கெட் ஃப்ராங்க்லின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இதோட நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் என்னால் நல்லா வளர முடியும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என் சேனல் ஷேர் பண்ண முடியாது, ரெக்கமெண்ட் ஆனால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதில் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு வந்து அடுத்த வீடியோவில் பதில் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நான் காலையிலே வீடியோ போடணும்னு நினச்சேன். இண்டிபெண்டன்ஸ் டே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே காலையிலே சொல்லணும்னு நினச்சேன். ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மேட்ச் போயிருந்தேன். அதனால் மேட்ச் ஆடிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.